இல்லை உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருத்தர் பார்த்து ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். அங்கே அழைத்து வந்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்ம 1ஆம் தேதி வீட்டில் இருந்தோன்னா இவ்வளோ பேரை பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. என்ன அப்போ ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் 1 தேதியில் இந்த மகிமையின் வாசலில் வியாழக்கிழமை கொண்டு தந்ததற்காக தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். அவர் ஒருவர் தான் ஒவ்வொரு நாளையும் அவர் குறித்து வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் குறித்து வைத்ததை யாருமே மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிப்போம். சோத்திரம் அப்பா, நன்றியோடு நினைக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்முடைய கரத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மகிமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் நீங்கள் ஒருவர் தான் ராஜா. எல்லாரும் கைவிட்டாலும் நீங்கள் ஒருவர் தான் எங்களை ஆமேன் கைவிடாத தகப்பன் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் கைவிடாத காத்து வருகிற தேவனுக்கு முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆம், அந்தகார கிரியைகளை எல்லாம் நீர் கட்டி எங்களுக்கு இந்த மாதம் ஜெயத்தை உண்டு பண்ணி நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமேன். பிள்ளைகளுக்கு ஆமேன் தகப்பனை கட்டி வைத்திருக்கிற எல்லா நுகங்களையும் கிரியைகளையும் நீர் அழித்து கிருபையினாலே நீர் வழி நடத்த போறதற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பு பிள்ளைகள் என்ன ஏக்கத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறாங்கன்னு உமக்கு தெரியும் தகப்பனே. அதையெல்லாம் இந்த மாதத்திலே நீர் நிறைவுபடுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் குறைவுகளை நிறைவுபடுத்துகிற தகப்பனே. ஹல்லேலூயா. கிரியைகளை அழிக்கிற தகப்பன் நீங்க ஒருவர் தான். வழிகளை திறக்கிறதும் நீங்க ஒருவர் தான் ராஜா. அன்பு பிள்ளைகளுக்கு இந்த 8வது மாதத்திலே ஆமென் தகப்பனே சோத்திர ராஜா ஜெயம் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் ஜெயித்த தகப்பன் அல்லவா. அன்பு பிள்ளைகளுக்கு வரவிடாத தட்டுக்கிற ஆவிகளை எல்லாம் ஆவியானவர் கட்டி இந்த மாதத்திலே ஜெயத்தை நான் உண்டு பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னதற்காக அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நான் திருப்திப்படுத்தி பிள்ளைகளை நான் நடத்துவேன் என்று சொன்னதற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் திருப்திப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் திருப்திப்படுத்த முடியாததெல்லாம் என் தேவன் ஒருவர் தான். எங்களை பூரணமாய் திருப்திப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் தான் ராஜா. பிள்ளைகள் குறைவுகளை எல்லாம் நீர் திருப்திப்படுத்துங்க ராஜா. நிறைவானதை ஆமென் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 7 மாதங்களாக குறைவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 8வது மாதத்திலே அன்பு பிள்ளைகளை குறைவுகளை நிறைவாக்க போறதற்காக ஆவியானவர் கரத்தில் இருந்து நாங்கள் கேட்கிறோம் ராஜா. நீர் நிறைவுபடுத்துகிற தேவன். ஆவியானவரை நீர் சம்பூர்ணப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஹல்லேலூயா. அந்த யூத குலத்துக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் வந்தது போல ஆமென் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நீர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என் தேவன் நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அது உம்முடைய கரத்தில் இருந்துதான் ஆமென் தர வேண்டும் தகப்பனே. ஆமென். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இந்த 8வது மாதத்தில் விசேஷமாய் அன்பு பிள்ளைகள் மேல நீர் குடும்பங்கள் மேல உள்ளங்கள் மேல வீடுகள் மேல நீர் கொடுக்க போறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்போ 3 காரியங்களை இந்த 8வது மாதத்திலே நீர் வெளிப்படுத்தியிருக்கீங்களே ராஜா. ஹல்லேலூயா. மை சோதரிக்கிறோம் ராஜா. ஆமென். ஜெயத்தை நான் கொடுப்பேன், நான் திருப்தி படுத்துவேன், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நான் கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு என்று சொல்லியிருக்கீங்களே. ஆமென் தகப்பனே. பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கும் போது இந்த 3 காரியங்களையும் என் தேவன் உங்களுக்குள்ளே இருந்து வெற்றி சிறக்க செய்வார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே நின்று உம்முடைய வார்த்தைகளை நீர் சொன்னதற்காக என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் தகப்பனே. வரும் காரியங்களை ஆவியானவர் மாத்திரம் நாம் வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நீர் வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அன்பு பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து இந்த 3 காரியங்களிலும் எங்கள் அன்பு பிள்ளைகள் அனுபவிக்கும்படி நீர் கிருபை கொடுங்க ராஜா. நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. கொடுக்கிற வார்த்தைகள் பிள்ளைகள் கேட்கும்போது பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பலனடைய செய்யுங்க. எது அர்ப்பணிக்கணுமோ எப்படி நடக்கணுமோ
உம்முடைய வார்த்தையின் மூலம் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. உணர்வை கொடுங்க, பேசுங்க, நீர் மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் பாதம் கேட்கிறேன் சுவாமி. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகஸ்ட் மாதத்தை எப்படி விசேஷமாக என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன். அப்போது நம்மெல்லாம் கேட்டுக்கிட்டே வரோம். 7 மாதங்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் 8வது மாதம், இந்த மாதத்தில் என் பிள்ளைகளை நான் ஜெயத்தை உண்டு பண்ணி கொடுப்பேன், நான் திருப்திப்படுத்துவேன், நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்ன வாக்கை தேவன் நிறைவேற்றுவாரா? ஹல்லேலூயா. நிறைவேற்றுவார்னு மனப்பூர்வமாக எல்லாரும் சொல்லுங்க. நிறைவேற்ற வல்லவர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவார். சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். அருமையா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமேன். அப்போ 3 காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தினார்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அருமையாக ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் இருக்கிற நன்மையை புசிப்பீர்கள். முதல்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, முழு மனதோடு என்னை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா சொல்லலையா? நம்ம எப்படி தேடுதோன்னு நம்ம உள்ளத்துக்குள்ள தெரியும். ஏன்னா நம்மளை அர்ப்பணித்து நம்ம ஜபிக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? தேசத்தின் நன்மையை புசிப்பதற்கு அவர் கிருபை தருவார். ஆண்டவர் என் பிள்ளைகள் குறைவே இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பார். ஆனால் குறைவு யார்கிட்ட இருக்கிறது சொல்லுங்க? நம்மகிட்ட தான் இருக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு மனதின் ஆவி தேவ ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். என்ன கொடுக்க முடியும்ல ஆண்டவர்? அப்போ நீங்கள் மனம் பொருந்தணும், மனசு பொருந்தணும். ஒரு கணவன் மனைவிக்கு மனசு பொருந்தி வாழ்கிறோமா? ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள மனம் பொருந்தி வாழ்கிறோமா? இப்போ இருக்கிறதா? ஆண்டவரை தேடுத பிள்ளைகள் மனம் பொருந்தி வாழ்கிறார்களா? நான் ஊழியக்காரன், நான் ஊழியக்காரி, தேவனுக்கு மனம் பொருந்தி நம்ம வாழ்கிறோமா? தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்கிறோமா? ஒரு விஷயம் நம்ம உள்ளத்தில் அப்படி சிந்திச்சு பாருங்க. மனம் பொருந்தி உண்மையிலே வாழும்போது தேசத்தின் நன்மைகளை புசிப்பதற்கு தேவனே நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்மகிட்ட தான் என்ன செய்யுது? இன்னும் மனம் பொருந்தி நம்ம அவர் கரத்தில் செவி கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள நிறைய குறைவுகள் தான் இருக்கிறது, கரைகள் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் அவர் அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தத்தை சிந்திருக்கிறார்னா, அவர் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று சொன்ன வார்த்தை பொய்யா? இல்லை, அது சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் ஆமென் தகப்பன். உண்மையிலே நம்ம மனம் பொருந்தி செவி கொடுக்கும் போதுதான் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. அவர் கரத்தில் நம்ம மனம் பொருந்தி அவர் பாதத்தில் நிற்கும் போது, முழுமையாக அவர் கரத்தில் நிற்கும் போது அவர் நம்மளை நிறைவுபடுத்துவாரா, நிறைவுபடுத்த மாட்டாரா? நிறைவுபடுத்துகிற தகப்பன். எதை அப்போ நம்ம விடணும்? இங்கே வாசிங்க 16வது வசனம். அதே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின 1 அதிகாரம் 16. ஆமேன். முதல்ல உங்கள் கைகளை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். நம்ம கை தான் என்ன செய்து பாவம் செய்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம கைகளை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட வேண்டும். ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அகற்றிவிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். பொல்லாப்பு நம்ம செய்யவே கூடாது. தேவ கரத்தில் நிற்கணும்னா பொல்லாங்கதெல்லாம் விட்டு விடணும், அகற்றி விட வேண்டும். 3வது சொல்லி இருக்கிறது பாருங்க, தீமை செய்தலை விட்டு விடுங்கனியா சொல்லி இருக்கிறது. அது திரும்ப எடுக்கவே கூடாது அந்த தீமைகளை. ஹல்லேலூயா. தீமை செய்ததை விட்டு ஓயுங்கள். அதோட முடிஞ்சு அதுக்கு ஒரு ஸ்டாப் வச்சிடணும். ஆமேன். அது என்ன நம்ம அதை கேள்விக்குறியாகவே வைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ இந்த 3 காரியங்களை முதல்ல உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள்,
கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு, ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு ஓயணும். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் நம்மளுக்குள்ள இருந்தால் உண்மையிலே இன்னைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கு வெற்றி உண்டு, திருப்தி உண்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டு. ஆனால் நான் இந்த வசனத்தை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தபடி இந்த ஆராதனை வேளையில், ஜெப வேளையிலலாம், பிள்ளைகள் பாட்டு வேளைகளில் ஆண்டவர் தான் உணர்த்தினார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி சோத்திரம், அவர் எல்லாத்தையும் ஜெயிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்குள்ள வழி திறக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டு நுகங்களை எல்லாம் தேவ கரம் நிச்சயமாகவே வெற்றி சிறக்க செய்யும். அல்லேலூயா. நம்மளை எல்லாவற்றிலும் திருப்திப்படுத்துகிறவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நம்மகிட்ட 1000 குறைவுகளும் இருக்கும், குறைவும் இருக்கும், அதை எல்லாம் தேவன் திருப்திப்படுத்துவார். ஆமென். அந்த யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமே போட்ட பிறகு மாறுதலை தேவன் உண்டு பண்ணி தந்தாரா, தரலையா? அதே போல தேவன் உங்களுக்குள்ள ஒரு திட்டம் வைத்திருப்பான். ஆனால் தேவ கரத்தில் நீங்கள் முழு மனதோடு அர்ப்பணிக்கும் போது, நீங்கள் தேவ கரத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மாறுதலையும் ஆவியானவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் கைகளை முதல்ல சுத்திகரிக்கணும். 2வது, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை தேவனுடைய கண்களுக்கு மறைவாக அகற்றி விட வேண்டும். 3வதாக தீமை செய்தலை விட்டு ஓய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது நமக்குள்ள இருந்தா நம்ம அந்த 3 குறிப்புக்கும் ஆண்டவர் பதில் தர மாட்டார். அல்லேலூயா. நீங்க இதை எல்லாம் விட்டுட்டா நிச்சயமாகவே உங்களை வெற்றி சிறக்க செய்வார், திருப்திப்படுத்துவார், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார். அல்லேலூயா. அவர் சொன்னாதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என் பிள்ளைகளுக்கு எல்லா கிரியைகளையும் நான் ஜெயித்து நான் அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவேன், நான் திருப்திப்படுத்துவேன்னு சொன்னால் அதை செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஆவியானவர் நிச்சயமாகவே செய்வார். அதே 17வது வசனத்தை படிங்க. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். நன்மை செய்ய படிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்யணும். ஆமென். அந்த 3 காரியங்களையும் விடணும். இந்த 4வது காரியம் நன்மை செய்ய படிக்கணும். ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே நிறைவாக இருக்க முடியும், குறைவுள்ளவங்க தான். ஆனால் அந்த குறைவுள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். கவலைப்படாத. வார்த்தையினால் சொல்லலாம், பொருட்களினால் செய்யலாம், ஏன்னா பணத்தினால் செய்யலாம். நன்மைகள் எவ்வளவோ இருக்கிற, ஏன்னா எத்தனையோ மக்கள் ஒரு நாள் சாப்பாடு கூட வழி இல்லாத எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட இருக்குல்ல, அதை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இது ஏதாவது ஒரு சின்ன உதவி, நன்மைகள் என்ன? அப்போ நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். நீங்கள் அநீதிக்கு பின்னால் போகவே கூடாது, நீதியாக தான் இருக்கணும். ஏன்னா நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் விதவைகளின் வழக்கையும் நம்ம விசாரிக்கணும். அவங்க தான் அந்த 4 சுவருக்குள்ளே இருந்து எனக்கு யார் உதவி செய்வா? திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், ஆதரவற்று இருக்கிறவர்களுக்கு நம்ம கர்த்தர் நம்ம ஊழியர் செய்யறதுக்கு நம்ம வார்த்தையின் மூலம் அவங்களுக்கு உண்மையிலே போதிக்கணும். கவலைப்படாதங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஏன் உங்களை ரொம்ப நேசிக்கிறது ஆண்டவர். திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதைகளையும் ஆதரவற்று இருக்கிறவர்களையும் அவங்க உள்ள உடையும் போது தேவன் சும்மாவே இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவங்களே தான் முதல்ல ஆதரிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுதுங்க, வழக்காடுவோம் வாருங்கள். வழக்காடுவோம்னா வார்த்தைகளை போய் நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம். வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள், அவங்க செக்கச்சவேரின்னு அவங்க பாவங்கள் இருந்தாலும் எப்படி செய்வாராம்? வெண்மையாக்குவார். அல்லேலூயா. வெண்மையாக்குகிற தேவன். அவங்க எவ்வளவு பெரிய பெரிய பாவங்கள் செய்தாலும், கொலையே செய்துட்டு வந்தாலும் சரிதான், ஆண்டவர் கரத்தில் வரும்போது அந்த பாவங்களை அவர் நினைக்கிற தேவன் அல்ல. அவங்கள விட்டு ஃபுல்லாக அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி வரும்போது அதை மன்னிக்கிறதில் சுத்திகரிக்கிற தேவன். ஆமென். நம்ம மேலே அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். என்ன? அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும்
பஞ்சை போல் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட தெய்வத்தை தேடாமல் எத்தனை மக்கள் இன்னும் என்ன செய்தாங்க? அறியாமல் இருக்கிறாங்க. ஆமாம், உணராமல் இருக்கிறாங்க. இதில் உட்கார்ந்துருக்கும்போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என் ஜனங்கள் என்னை அறியாமல் இருக்கிறாங்களே, உணராமல் இருக்கிறாங்களே, அதனால தான் தேசத்தின் அஸ்திபாரங்கள் அசைகிறது அப்படின்ட்டு சங்கீதம் 84ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த தேசத்தின் அஸ்திபாரங்கள் அசைய காரணம் என்னன்னா, இன்னும் தேவனை என் பிள்ளைகள் அறியலை, இன்னும் என் பிள்ளைகள் தேவனை தேடலை, என் பிள்ளைகள் என்னை நோக்கி வரணும், அவங்க செய்த குற்றங்களை என் ரத்தத்தினாலே தான் கழுவ முடியும், நான் அவங்கள வெண்மையாக்குவேன், அவங்கள நான் மன்னிப்பேன், அவங்கள நான் சுத்திகரிப்பேன். ஆமாம், அவங்க என்ன பாவம் அங்கே பாவத்தை விட்டு வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம 3 காரியங்களை விடணும். 3 காரியங்களை நன்மை செய்ய வேண்டும், ஒடுக்கப்படுகிறவர்களை ஆதரிக்க வேண்டும், திக்கற்றவர்களையும் பிள்ளைகளையும் விதவைகளையும் நம்ம விசாரிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் இவங்க பாவிகள், இவங்க எவ்வளோ சொன்னாலும் சத்தியத்தை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லவே கூடாது. அதில் இருந்து நிச்சயமாக நம்ம சொல்லும்போது ஆண்டவர் விடுதலை பண்ணும்படி ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாகவே கொடுப்பார். ஒவ்வொரு மேலும் தேவ அன்பு பூரணமாக விளங்கும்படி தான் செய்வார். யாரை கொண்டாது என்ன செய்யணும்? அந்த சத்தியத்தை அவங்களுக்கு அறிவிக்கணும். நமக்கு அந்த ஏக்கம் வரணும். அல்லேலூயா. நிச்சயமாக வரும்போது ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அது நம்ம மேலே விழுந்த கடமை. ஆமேன். இந்த மகிமேன் வாசலில் நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு சொல்லணும். நீங்கள் தேவனை தேடுங்க, அவர் நம்மளை விடுதலை கொடுப்பார், நமக்கு சந்தோஷத்தை தருவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த அழுதுட்டு புலம்பிட்டு இருக்காதங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அவர் ஒருவர் தான் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இரண்டாவதாக லூக்கா 15வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 15. ஆமேன். அவர்களில் இளையவன். அப்போ ஒரு தகப்பனார் தாய்க்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இளையவன் என்ன செய்தான்? தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான். அந்தபடியே அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு அவன் என்ன செய்தான்? இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே ஆமேன் அங்கே என்ன செய்தான்? துன்மார்க்கமாய். அப்போ தகப்பன்கிட்ட இருந்த சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு அவன் என்ன செய்தான்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். ஹல்லேலூயா. அப்போ இப்படி ஜீவனம் பண்ணும்போது அந்த ஆஸ்தி இருக்குமா? இருக்கவே செய்யாது. ஆஸ்தி பூரா என்ன செய்து அழித்திட்டான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழிந்த பின்பு, கையில் இருந்த பணம் எல்லாமே அவன் செலவழிந்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு. அவன் கையில் இருந்ததெல்லாம் துன்மார்க்கமாக தான் செலவழியிருக்கான். தகப்பங்கிட்ட வாங்கிட்டு போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்திருக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்தான்? செலவழிந்த பிறகுதான் அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்குகிறான். ஆண்டவரை தேடும்போது நிறைவு உண்டு, தேடாமல் இருந்தால் குறைவு தான் உண்டு. அல்லேலூயா. அவன் ஆஸ்தியை அவன் தகப்பனார்கிட்ட கேட்டு அங்கே போய் துன்மார்க்கமாக அலைந்ததுனால அவன் ஆஸ்தி எல்லாம், அந்த பணத்தை எல்லாம் அழித்து அவன் என்ன செய்தான்? குறைவுபட தொடங்கினான். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் அவன் கூப்பிடலை, எனக்கு வேலை இருக்கான்னு இவனும் போய் கேட்கல. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான்ட்டு இருக்கு. ஒட்டி கொண்டான். நமக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு ஒட்டி கொண்டான். எவ்வளோ பரிதாபமான நிலைமைன, அப்படி தானே? ஹல்லேலூயா. இப்படி வாழ வேண்டுமா? தகப்பனார்கிட்ட இருந்தால் எவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம்.
இதே போல தான் தேவ கரத்தில் நின்றா நம்ம நினைக்கிறதற்கு மேலாக தேவன் நம்மளை நடத்துவார். நம்ம வழிகளை திருப்பி பிசாசின் கிரியைகளுக்கு போனோம்னா நம்மளும் இதே போல தான் நம்ம குறைவுபட தொடங்குவோம், துன்மார்க்கமாக பாவத்துக்கு அடிமையாகும். அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கிறவர் தேவன் ஒருவர் தான். இந்த இளைய குமாரன் அவன் ஃபஸ்ட்டில் அவன் தவறு பண்ணினான். ஆனால் அவன் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பிறகு, குறைபட தொடங்கின பிறகு அவனுக்கு உணர்வு எப்போ வந்ததுன்னா, அவன் திங்கிறதுக்கு சாப்பிடுறதற்கு ஒன்றுமே இல்லையே, அப்போந்தான் அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. அண்ணா அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆமேன். அப்போ அவன் அந்த குடிமகனோடு அவன் சேர்ந்தாலும் நமக்கு இந்த பன்றி திங்கிற தவிட்டையாவது நம்ம சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக்கிடலாம், பசி ஆற்றிக்கிடலான்ட்டு அவன் நினைத்திருக்கிறான். அந்த தவிடு, பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பெரிய வேதனைன. அப்போ அவன் உடனே என்ன செய்தான், அவனுக்கு புத்தி அப்பந்தான் வருகிறது. அல்லேலூயா. ஒருத்தன் பாவமே செய்துட்டு இருந்தாலும் யாராவது ஒருத்தர், அதுக்கு தான் நம்ம சத்தியத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது இதிலேருந்து மீள முடியாதா, இதிலேருந்து நமக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா என்று அவன் நினைக்கும் போது, யாராவது ஒருத்தர் அந்த நம்ம வேதத்தில் உள்ள வார்த்தையை சொல்லும்போது அவனை மீட்டு எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? அல்லேலூயா. இதே போல் இளைய குமாரனை போல் அவன் சொல்ல முடியுமா, முடியாதா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அதுக்கு தொட்டு அவன் புத்தி தெளியலை. தேவனை தேடணும், தகப்பிட்ட போகணும் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு தான் வருது. எப்போ பன்றி திங்கிற தவிட்ட கூட நமக்கு திங்க கிடைக்கல. ஆனால தான் அவன் என்ன செய்தான், புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு. இவன் குறைவாக இருக்கிறான், தகப்பன் வீட்டில் வேலை செய்கிறவங்க பூர்த்தியாக சம்பூர்ணமாக அவங்க சாப்பிட்டு வேலை செய்தாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன், நானும் பசினால் சாகிறேன். பசி என்றால் அப்போந்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. வேதனை என்றால் ஆண்டவரை தேடாமல் இருக்கும்போது வேதனையை உண்மையிலே அனுபவிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவரை தேடி வரும்போது அந்த வேதனைகள் மாறும். அல்லேலூயா. கண்ணீர்கள் மாறும், பலவீனங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், பிள்ளைகளை குறித்த பாரங்கள் மாறும். மாறுதலை உண்டு பண்ணுகிறவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், நம்ம எழுந்து, அப்போ குறைவுள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்யணும், எழுந்து தேவனிடத்தில் வரணும். குறைவில்லாத மனுஷர்களே கிடையாது, ஒருவனும் நீதிமான் அல்லன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாருமே பாவம் செய்தவங்க தான். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டு, வேதத்தில் உள்ள சத்திய வார்த்தைகளை கேட்டு அவங்க இப்படி வாழணும்னுட்டு இந்த வசனம் தான் கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு. ஆனால் இவங்க கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் வழிகளை திறப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அப்போ அவன் எழுந்து தகப்பனிடத்தில் போய் என்ன சொல்லுதான், முதல்ல என்ன சொல்லுதான், பரத்துக்கு விரோதமாகவும், முதல்ல தேவனுக்கு விரோதமாகவும், உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல உம்முடைய குமாரன் என்று நான் பாத்திரம் நல்ல, உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல என்று சொல்லி என்ன சொல்லுதான். ஆனால் ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒருவரையும் ஆண்டவர் தள்ளாத தகப்பன். அவர் தள்ளுவாரா, நீ பாவி இல்லை இனி என் பக்கத்துக்கு வரவே முடியாதுன்னு சொல்லுவாரா? விபச்சார ஸ்திரியை தள்ளுனாரா? உங்களில் பாவம் இல்லாதவங்க இவங்களை கல்லெறிந்து கொல்லுங்கள்னு சொன்ன யாரா நின்னாங்களா? அப்போ ஒருவரும் நீதிமான் இல்லை, எல்லாருமே நம்ம பாவிகள் தான். ஆனால் தேவ இரத்தத்தினாலே நம்ம சுத்திகரிக்கப்பட்டு நம்ம பாவத்தை தேவன் கழுவி வார்த்தையினாலே நம்மளை அவர் வழிகளை திறந்து நம்மளை நடக்க வைக்கிறாருன்னா அந்த வழியில் நம்ம நடக்கணுமா, நடக்கக்கூடாதா? அறியாமல் இருந்த காலத்தில் நம்ம தெரியாமல் இருந்திருக்கலாம். அறிந்த பிறகு செய்தவர்களுக்கு தான் அநேக அடிகள் அடிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அறிந்து செய்கிறவர்களுக்கு அநேக அடிகள், அறியாமல் செய்தால் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. இனிமேல் அப்போ அவன் சொல்றான், 20வது வசனத்தை படிங்க.
கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமேன், அல்லேலூயா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துல வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே என்ன செய்தாரு? அவனுடைய தகப்பனாரு அவனை கண்டு மனதுருகுகிறார். அல்லேலூயா. மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் அழுக்கா இருக்கிறானா, அவன் வாடை அடிச்சிட்டு இருக்கானான்னுட்டா தகப்பன் பார்த்தாரு? இல்லை. அவன் பாவத்தை விட்டு நான் பரத்துக்கு விரோதமாய் என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், அதை விட்டு அவன் எழுந்தான். அல்லேலூயா. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. முதல்ல பாவங்களை சாபங்களை நான் அறியாமல் செய்த எல்லாம் நம்ம விட்டு எழும்பணும். அப்போந்தான் தேவன் நம்ம மேலே மனதுருகுவார். அல்லேலூயா. அவர் மனதுருகுகிற தகப்பன். என் பிள்ளை இப்படி பாவம் செய்துட்டேன்னுட்டு நம்ம தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் மனதுருகிற மாமிச பிரகாரமான தகப்பனே மனதுருகும் போது அதுதான் அந்த இளைய சகோதரன் சொல்றான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்ன பிறகும் அவன் எழுந்து வந்து அவன் தூரத்தில் தகப்பனார் பார்க்கும்போது அந்த வார்த்தை உண்மையிலே எனக்கு ரொம்ப படிக்கும்போது, நம்ம எழுந்து யார் யார் பாவத்திலிருந்து வராங்களோ அவங்க உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். கர்த்தருடைய கரம் அவங்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. அவங்கள ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் எழுப்புவார். அவங்க பெரிய வல்லமையுடைய பிள்ளையாக ஆண்டவர் எழுப்புவார். நம்ம எழுந்து வரணும். பொல்லாத கிரியைகளை விட்டு எழும்பணும். அதுதான் எதிர்பார்க்கிறார் தேவன். ஏன்னா அந்த எதிர்பார்க்கிறதை நம்ம செய்யும்போது அவர் வைத்திருக்கிறத நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஆனால் அவர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு? நம்ம பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பி வரணும். ஏன்னா எழுந்து வரணும்ல. நம்ம பாவம் செய்துட்டு ஏசப்பா எனக்கு இந்த குறை இருக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்படுதேன், நான் இப்படி வேதனைப்படுதேன், எனக்கு வழி திறந்து தாருங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் தருவாரா? தரமாட்டாரா? தரவே மாட்டார். பாவத்தில் இருந்துட்டு நீங்கள் கேட்டால் தந்துடுவாரோ? தரவே மாட்டார். இந்த இளைய மகனை போல என்ன செய்யணும்? எழுந்து பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் வந்த உடனே தகப்பனார் ஓடி வந்து, இதே போல தான் நம்ம அப்பா பாவத்தை நம்ம விட்டு எழும்பணும். பொல்லாத கிரியைகளை விட்டு நம்ம எழும்பணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நம்ம எழும்பணும். நானே வழி என்று தேவன் சொல்லியிருக்கிற அந்த வழியில் நடக்கணும். நடக்கும்போது தான் தேவன் நம்மளை வல்லமையினாலும் மகிமையினாலும் சம்பூரணத்தினாலும் நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தகப்பன். என் பிள்ளைகளுக்கு என்ன குறைவோ அதை என் கரத்திலிருந்து நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த இளைய சகோதரன் தகப்பனார் கண்டு எவ்வளவு அருமையாய் ஓடி போய் மனதுருகி கட்டி அவன் வரவேற்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த மகனுக்கு. இதே போல தான் பாவங்களிலும் சாபங்களிலும் விழுந்து கிடக்கிறவங்க எழுந்து நான் என்னமா தேவ பிள்ளையாக மாறுவேன். அது எப்படி வரும்? அந்த நீங்கள்லாம் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அவங்களுக்கு சொல்லும்போது, திக்கற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்று இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லும்போது உணர்வை கொடுத்து தேவன் எழுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள தான் தேவன் என் பிள்ளையே, என் மகனே, மகளே என்று ஆண்டவர் அழைக்கிறவர். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறவர் அவர் ஒருவர் தான். எல்லாரையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைப்பார். நீ பாவி, நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தா நான் நீ என் பிள்ளை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அதான் உன் பாவம் செக்கச்சவேர் என்று இருந்தாலும் பஞ்சை போல ஆண்டவர் வெண்மையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. பாவம் செய்தவங்களை ஆண்டவர் தள்ளதுக்கு அப்படி சொல்லுதாரு? இல்லை, விட்டு எழும்பு, விட்டு மனம் திரும்பு, விட்டு என் பாதத்துக்கு வா, உன் குறைவுகளை நான் நிறைவாக்குவேன். நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். அது நீ எல்லாம் விட்டாதான் இந்த திட்டத்தை நீ நிறைவேற்ற முடியும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம அந்த திட்டம் வச்சிருக்கிறாரே, ஆண்டவர் எனக்கு இன்னும் தர மாட்டேக்காரு. சொல்லுறோமா சொல்லலையா? இன்னும் எனக்கு தரவே மாட்டேக்கார. அப்போ நம்ம நம்ம கைகள் அந்த 3 வார்த்தையின் மூலம் நம்ம கழுவி வருகிறோமா? அவர் இரத்தத்தினால நமக்கு பாவம் செய்த கைகளெல்லாம் நம்ம கழுவுதோமா? பொல்லாத காரியங்களை விட்டு நம்ம வருகிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்ல. அவர் எதிர்பார்க்கிறத மாத்திரம் நம்ம செய்ய மாட்டோமா? ஆனால் நம்ம எதிர்பார்க்கிறத மாத்திரம் அவர் செய்யணுமா? ஆண்டவர்
நான் கேட்டுக்கிட்டே இருக்கேனாப்பா. நீங்கள் ஏன் பதில் தர மாட்டேங்க? ஊழியக்காரங்க கேட்குங்களா? ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லுதீங்களா? உண்மையிலே சொல்லுதீங்களா இல்லையா? யாராவது சொன்னால் உண்மையிலே அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் அந்த 3 காரியங்கள் நான் சொன்னோம்ல. உங்கள் கழுவி சுத்திகரிக்க வேண்டும், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை மறைவாக அகற்றிவிட வேண்டும், தீமை செய்ததை விட்டு ஓய வேண்டும். இந்த 3 உண்மையிலே நம்ம யாராக இருந்தாலும் இவளை விட்டு நம்ம வரும்போது அந்த இளைய குமாரனுக்கு தகப்பனார் ஓடி வந்து மனதுருகி முத்தம் செய்து அணைத்து அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு? மோதிரம் கொடுத்தாரு, நல்ல வஸ்திரங்கள் கொடுத்தாரு, பாதரட்சைகளை கொடுத்து அங்கே அது மாத்திரமல்ல நிறைய கொளுத்த கன்றுகளை அடித்து சந்தோஷப்பட்ட. இதே போல தான் தேவன் ஒரு பாவியின் நிமித்தம் அவன் எழுந்து வரும்போது தேவன் பரலோகத்தில் இருந்து அவ்வளவு சந்தோஷப்படுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு பாவி ஆமென் மனம் திரும்பினால் பரலோகமே சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் கரத்தில் அந்த சந்தோஷத்தை அடையும்படி நம்ம எழும்பணும், உண்மையிலே எழும்பி பிரகாசிக்கும் போது தான் அவர் ஒளி நமக்குள்ளே வரும். நான் நிறைய டைமில் நான் நினைப்பேன், இப்போ எதுக்கு ஆண்டவரே நிறைய குருடர்கள்லாம் பார்வை அடைஞ்சாங்க, சப்பானிகள் நடந்தாங்க, நிறைய வியாதியஸ்தர்களெல்லாம் இப்போ ஏன் இல்லை ஆண்டவரே? என் பிள்ளைகள் என்ன செய்யுது? எழும்ப மாட்டேங்கிறது. என் வல்லமை வேணும்னா எழும்பணும், விடக்கூடியதை விட்டு எழும்பணும். என் பிள்ளைகள் எழும்ப மாட்டக்க அப்படின்ட்டு தேவன் நம்ம மேலே கூட மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே எங்களை எழுப்புங்கப்பா. இந்த பாவ பிடியிலிருந்து நாங்கள் ஏதாவது அறிந்தோ அறியாமல் செய்தாலும் ஒரு விசை உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை எழுப்புங்கப்பான்னு நம்ம எழும்பணும். அதுதான் அதே தீர்க்கதரிசி எழுதியிருக்காரு, எழும்பு பிரகாசி உன் ஒளி. ஆமேன். அவர் கரத்துக்கு போகும்போது அவர் மகிமை நம்ம மேலே உதித்தார். வல்லமையினால அற்புதங்கள் நடக்குமா நடக்காதா? நிச்சயமாகவே நடக்கும். ஆனால் நம்ம தான் எழும்ப விடாதபடி நான் பொல்லாத பிசாசு நமக்குள்ளே இருந்து கிரியை செய்யும். அந்த கிரியைகளை தான் முதல்ல அழிக்கணும். நாமெல்லாம் இப்போ ஒரு 10 நாளாக எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார், யாரையுமே குறை சொல்வதற்கு நம்ம தகுதி கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன குறை இப்படி இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறதை விட தேவ சமூகத்தில் அந்த பொல்லாத கிரியைகளை அவங்களுக்குள்ளே இருந்து பண்ணுகிற எல்லா கிரியைகளையும் உம்முடைய நாமத்தினால நீர் அகற்ற வேண்டும். அவங்கள நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த பொல்லாத கிரியைகள் அகன்று போக வேண்டும். அவங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற, பலகீனத்தை போட்டு கொண்டு இருக்கிற அவன் பிறகு ஆண்டவரை முழுமையாக தேட விடாதபடி சோர்வின் ஆவிகள், வேதனையின் ஆவிகள். நம்ம எப்போவுமே என்ன செய்வோம்? நிறைய கடன் தொல்லைகளை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் ஏன்னா என்ன அப்படின்ட்டு சோர்வாகவே இருந்து நம்ம தேவ சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாரு? எல்லாமே நான் பார்த்துக்கொள்வேன். நீ ஏன் கலங்குதா? நீ ஏன் திகைக்கிறா? ஏன் பயப்படுதா? உன் பயத்தை எல்லாம் எடுத்து போடுன்னு ஆண்டவர் சொல்லுதாரு. நானா எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன்னு நான் சொல்லுதேனே. நீ என்ன விசுவாசி, என் மேலே நம்பிக்கையாயிரு. நம்பிக்கை படும் போது தான் பெரிய காரியங்களே ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனால் நம்புவதற்கு தெய்வ வல்லமை நமக்குள்ள வேணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அது தேவன் ஒருவர் தான் தர முடியும். அந்த வழியை நம்ம தேவ கரத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் என் பிள்ளை வச்சிருக்கிறாரு, அதை தருவதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக நம்மளை ஆக்குதார். அல்லேலூயா. அதை நம்ம தகுதி ஆன பிறகு உண்மையிலே அவர் ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார், அவருடைய மகிமையை ஊற்றுவார். அந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படி போகிறதற்கல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது விடுதலை கிடைக்கணும். உங்கள் வீட்டில் பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கிற கட்டு நுகங்களெல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும். வழி திறக்கலையா, திருமணம் ஆகலையான்னுட்டு நம்ம அவன் ஜெபிக்கன்னு சொல்லதோட நம்ம முழங்கால் யுத்து உம்மாலே எல்லாம் கூடுமப்பா, ஆவியானவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கீங்களே, நீர் நிறைவேற்ற வேண்டும் ராஜா. என் பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டும், என் பேரனுக்கு திருமணம் ஆக வேண்டும். என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு ஆமாம் 4 வருஷம் 5 வருஷம் ஆக பிள்ளை இல்லை. என் பிள்ளைக்கு பிள்ளை செல்வத்தை நீங்கள் கொடுக்கணும். கேட்கும்போது நம்ம விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. அவரால் தான் எல்லாம் தர முடியும். நம்ம கேட்கணும், உரிமையோடு கேட்கணும், உண்மையோடு கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். அப்போ தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அப்பா, அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. நாங்களும் ஆமென் உம்முடைய கரத்தில் இருந்து உம்முடைய வல்லமையினால் அற்புதம் செய்யணும். எங்கள் வீட்லேயும் அற்புதங்கள் நடக்கணும். நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லணும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமேன். அருமையாக எழுதியிருக்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம யாரோடு இணைஞ்சிருக்கணும்? அவரே திராட்சை செடி, நம்ம கொடி தான். என்ன அதுக்கு தான் அவர் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரால் தான் எல்லாமே செய்ய முடியும். அருமையாக எழுதியிருக்கிறாரு. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திரு. முதல்ல நீங்கள் என்னில் நிலைத்திருங்க, என் வார்த்தையில் நிலைத்திருங்க, என்ன சார்ந்துருங்க, என் மேலே நம்பிக்கை வைத்திருங்க அப்படின்னு சொல்லுதாரு. நான் அந்த கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. அப்போ ஒரு செடி, ஆண்டவர் செடி, நம்ம கொடி தான். அந்த கொடி வெட்டி போட்டோம்னா அது கனி கொடுக்குமா? அது வாடி அது என்ன தீக்கு தான் இரையாகும். என்ன அப்போ அவருக்குள் நம்ம நிலைத்திருந்தால் தான் அந்த கொடி என்ன செய்யும்? பூத்து காய்த்து கனி கொடுக்கும். அதுதான் ஆண்டவரே இதை சொல்கிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் முதல்ல என்னை தேடுதீங்க, ஆனால் நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திருந்தால் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நானே நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். ஆமேன். அப்போ நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கணுமா? இல்லை அந்த கொடி என்ன செய்யுது? விட்டு போகணுமா? அல்லேலூயா. யாரெல்லாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆமேன் அவர் கரத்தில் நிற்கிங்க. அல்லேலூயா. மிகுந்த கனியை கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்குள்ளே இருந்தால் நம்ம உண்மையிலே கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, மிகுந்த கனி மாத்திரமல்ல மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்மளை ஆச்சரியப்படக்கூடிய அளவு ஆண்டவர் கனி கொடுக்கும்படி செய்வார். அல்லேலூயா. நம்மளை அப்படி தான் ஆசீர்வதிப்பார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறது அவர் ஒருவர் தான். தாழ்மை உள்ளவர்களை அவர் ஒருவர் தான் நோக்கி பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ மிகுந்த கனிகளையும் ஆண்டவர் தருகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதையெல்லாம் அவர் உங்களுக்கு செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறார். சிலவங்க உலக பிரகாரமாக கேட்பாங்க, சிலவங்க ஆவிக்குரிய இதில் கேட்பாங்க. ஊழியத்தில் எனக்கு வல்லமை வேணும், எனக்கு ஆத்துமாக்கள் வேணும், அப்படி தானே கேட்போம். என்ன ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் அப்படி தான் கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவுக்காவது உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று சிலவங்களுக்கு உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறோம். ஏன்னா அப்போது ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நிலைச்சி இருந்தோம்னா, வார்த்தைகளே நிலைத்து இருந்தோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம். ஊழியக்காரங்க ஆத்துமாக்களை கேட்பாங்க, உலக பிரகாரமான மக்கள் என்ன செய்தாங்க? என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் பிள்ளைக்கு படிப்பை தாரோம், நல்ல வேலை வாய்ப்பை தாரோம், அப்படி தானே நம்ம கேட்போம். என்ன அப்படி தானே? அப்படி கேட்குறதெல்லாம் ஆண்டவர் தருவேடி சொல்லிக்கிறாரு. அல்லேலூயா. அவர் ஒருவரையும் தள்ளாத தகப்பன். அப்போ நம்ம யார்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைச்சிருக்கணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நீங்கள் கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் யார் மகிமைப்படுவா? பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ பிதா மகிமைப்படும்படி நம்ம வாழ வேண்டும் இந்த உலகத்தில். நம்மளை தெரிந்தெடுத்து நமக்கு ஆண்டவரை பற்றி சொல்லதுக்கு ஆண்டவர் வழி திறந்திருக்கிறார்னா பிதா மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. செடியோடு கொடி இசைந்திருந்து பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தையிலேருந்து அவர் சொன்ன வழியிலேருந்து நம்ம விலகவே கூடாது. அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கணும். ஒரு தவறு செய்ய போகும்போது உண்மையிலே நம்ம உள்ளத்தில் ஒரு உணர்வு வரணும். ஐயோ இது தேவனுக்கு பிரியமல்ல. யாராவது நம்ம நினைக்கிறோமாம்மா நினைக்கணும். அப்போந்தான் ஒரு உணர்வு, ஐயோ இது தேவனுக்கு பிரியமில்லாதது. நம்ம அவருக்குள்ளே நிலைச்சிருக்கணுமே. அவருக்கு இது பிரியமில்லாததே. அவர் நமக்கு பிரியமில்லாத செய்யும்போதே அவர் நம்மளை குறித்து வேதனைப்படுவாரே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கணும். ஏன்னா அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம நிலைத்திருந்தோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது செய்யப்படும். இன்னொன்று மீகா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 79 7வது வசனத்தை படிங்க. இல்லை முதல்ல 7 படிங்க, அப்போ தான் புரியும். ஆயிரங்களான ஆட்டு கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கேட்குறாரு? 1000 ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? அதே கேட்குறாரு. இல்லை, அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நன்மை செய்யணும், பொல்லாத வழிகளை விட்டு விலகணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். மனத்தாழ்மையாக தேவனிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை தாழ்த்தணும். தன்னை உயர்த்துகிறவன் இல்லை, நம்மளை நம்ம உயர்த்தவே கூடாது. நம்ம தாழ்த்தணும், ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ இதில் அருமையாக சொல்லியிருக்கிறாரு. நன்மை என்னதென்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். நியாயம் செய்து இரக்கத்தை நீ சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக நியாயம் செய்ய, மனசிற்கு இரக்கமாக இரு, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்கும்போது அவர் உண்மையில பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. அவர் 1000 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வாங்க, எண்ணெய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் மேலே தேவன் பிரியமாக இருப்பாரா? இருக்க மாட்டார். நம்ம அக்கிரமத்தை போக்க முதற் பேரானவன் என் ஆத்துமாவையும் பாவத்தை போக்க என் கற்ப பிறப்பையும் கொடுக்கணுமோ அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம தாழ்த்தணும். அவர் தாழ்மையை தான் விரும்புகிறார். மனத்தாழ்மையை தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா அந்த தாழ்மை நமக்குள்ளே வேணும். ஊழியர் செய்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஆண்டவர் தாழ்மையை கொடுக்கணும், பொறுமையை கொடுக்கணும், சாந்தத்தை கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னார்ல, அவங்கெல்லாம் அறியாமல் செய்தாங்க, அவங்க செய்தது என்னதென்று அறியலை. அதே போல் தான் அவங்க நிறைய பேருக்கு நம்ம சொல்லும்போது என்ன சொல்ல அவங்க கேட்கவே மாட்டேக்காங்க அப்படின்னு நம்ம சில டைமில் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுதாரு, நம்ம சொல்லணும், ஆனால் வழி திறக்கிறது தேவன். அல்லேலூயா. அந்த உணர்வை கொடுக்கிறவர் தேவன். அவங்க அறியாமல் அந்த பாவத்துக்களை இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் தூக்கி எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. தூக்கி எடுக்கிற தகப்பன். ஒரு ஆத்மாவுக்காக நம்ம பரிதவிக்கணும். ஒரு ஆத்மாவுக்காக ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நிற்கிறோமா நிற்கலையா? அதே போல் நம்ம சபையில் வருகிற மக்களுக்காக நிற்கிறோமா? நம்ம தெருவில் வசிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்மளோட இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை தான் இருப்போம். மனத்தாழ்மையாக இருந்து அறியாமல் செய்தாங்களே, இன்னும் உண்மை தேடாமல் இருக்கிறாங்களே, இன்னும் அந்த இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களே, ஆண்டவரே அந்த கிரியைகளை அழித்து உங்களுடைய கரத்தில் கொண்டு வரங்கப்பா. எங்கள் தேசம் என்ன செய்யணும்? அவர் அறிகிற அறிவு பெருகணும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம தெருவில் இருக்கிற மக்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? எப்போ பார்த்தாலும் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? என் பிள்ளை ஜெபிக்கிறோமா? அப்படி தானே ஜெபிக்கிறோம். இன்னும் அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிங்க நீங்கள் எல்லாரும்? பக்கத்தில் இருக்க மக்களை
நீ ரட்சியும்னு சொல்லுதாம்மா, அவங்க நமக்கு விரோதமாக எழும்புவாங்க, அவங்கள தான் ரட்சிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கிறதற்கு கரத்தை அப்படியே நீட்டிருக்கிறார், ரட்சிப்பார். நம்ம கூப்பிடுத ஜெப சத்தத்தில் தான் அவங்கள ரட்சிப்பார். உண்மையிலே அவங்க பொல்லாதவங்களாக இருந்தாலும் அந்த உணர்வை நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். நிச்சயம் தொட வைப்பார் ஆண்டவர். நம்ம ஜெபிக்கும் போது தான் தொட வைப்பார். அந்த ஜெபத்தை கேட்கிறவர் தேவன் ஒருவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்டலாம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து நீங்கள் பேசும்போது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, எங்களுக்கு நாங்கள் எப்படி நடக்கணும் அது நீங்கள் பேசும்போதே நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுதோம். இவ்வளோங்க டீச்சர் தான் எப்படி சொல்லுதாங்க, நம்ம டீச்சருக்கு படிக்கவும் இல்லை, நமக்கு தேவ அறிவு பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை சொல்லணும்னு ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்கிறது, தேவன் தந்திருக்கிறாரு. அதை நான் வந்து அவங்ககிட்ட எப்படி சொல்ல அப்படின்னு நம்ம அஞ்சவே கூடாது, சொல்லணும். நம்ம சொல்லும்போது தான் அந்த அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. உண்மையிலே அந்த அன்புக்கு ஈடாக வேறு எதுவுமே கிடையாது. என்ன அந்த ஆட்டுக்கடா அந்த எதனாலும் கொடுத்தாலும் ஆண்டவர் அதுலேயே பிரியமாக இருக்கிறார் இல்லை, நம்மளை தாழ்த்தி அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அந்த ஆத்துமா வருகிறார், அது தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கணும். நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த இயக்கங்களை நிறைவேற்றுவார். இனி இதுவரை நீங்கள் தெருவில் வசிக்கிற மக்களுக்கு ஜெபிக்காமல் இருந்தாலும் இன்றையிலேருந்து ஜெபிச்சு பாருங்கள். ஆண்டவரே அறியாமல் இருக்கிறாங்க, நம்ம துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிங்க. நான் ஒரு டைம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னை துன்பப்படுத்திகிட்டு இருக்கவங்க எப்படி அப்பா ஜெபி, நீ அப்படி ஜெபிக்கிறேன்னா என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த எண்ணம் நாமளாக தருவேன், நீ ஜெபி அப்படிம்பாரு. அப்படி இப்படி துன்பப்படுத்துதாங்களே, அவங்க அறியாமல் செய்தாங்க. நீ யார்? என்னை அறிந்த பிள்ளை. அவங்க அறியணும்னா நீ அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் என் வழி திறக்கப்படும் அப்படின்னு ஆவியானவர் சொல்வாரா. அதுக்கு தான் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். துன்பப்படுத்துகிறவர்களை நம்ம எரிஞ்சு விடக்கூடாது. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. ஜெபிக்கும் போது உண்மையிலே வித்தியாசம் இருக்குது, இருக்கா இல்லையா? இனி உண்மையிலே நீங்கள் உங்கள் தெருவுக்காக, எதிர்த்த வீட்டு மக்களுக்காக நம்ம துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு, எப்பவும் துன்பப்படுத்தாங்களா அவங்களுக்கு ஜெபிங்க. ஒரு நாள் நம்மளோட வருவாங்க. இது எப்படி வந்தது நம்ம சொல்லும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார்ல. அல்லேலூயா. இதுதான் முதல்ல அந்த சொன்ன வசனத்தை படிங்க. நீங்கள் மனம் பொருந்தி, ஆமேன். அப்போ தேசத்தின் நன்மையை புசிக்க வேண்டும் என்றால் நம்ம அறியாத ஜனங்களுக்கும் துன்பப்படுத்துகிற மக்களுக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது தான் தேவன் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அந்த கிருபையை உங்களுக்கு அந்த எண்ணங்களை தேவன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். முதல்ல உங்கள் கைகளை கழுவுங்க. ரெண்டாவது பொல்லாத கிரியைகளை விட்டு அகற்றணும். மூன்றாவது தீமை செய்கிற முற்றிலும் ஆமாம் ஓய் என்ன முற்றிலும் நல்ல தெளிவாக சொல்லுங்க, நல்ல பார்த்து படிங்க. தீமை செய்ததை விட்டு ஓயணும். என்ன இப்போ வந்து ஒருத்தர் 68 வயசில் 58னது இப்போ 60 ஆகிட்டா, ரிட்டையர்ட் ஆகுதாங்க. திருப்பி அந்த ஸ்கூலில் போய் வேலை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நம்ம தீமையே செய்துட்டு இருப்போம். அந்த தீமையை விட்டு ஓஞ்சி தேவனுக்கு நன்மை செய்தால் தேவன் மேலே நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருப்பார். அப்போ தீமையை விட்டு ஓயணும். என்ன நன்மையே செய்வேன் அப்படின்னு எங்கள் வீட்டையா சொல்லுவாங்க. நான் இவ்வளோ காலம் தேவனை அறியாமல் இருந்தேனே, நான் என் தலை மயிறு நரைச்சிட்டே அப்படின்ட்டு வாலிப பிள்ளைகளை ஆராதனை பண்ணும்போது அவங்க உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். ஆனால் அறியாமல் இருக்கும்போது அந்த சந்தோஷம் கிடச்சிதா? தேவனை அறியாமல் இருக்கும்போது அந்த ஜெபத்தினால், அந்த ஜெபம் தானே ஆண்டவர் வந்து விடுது, அந்த தேவனை அறியும்படி உணர்வை கொடுத்துருக்கிறாரு. அப்படி தானே? அப்போ நீங்கள் இந்த வாலிபத்தில் நீங்கள் வந்து ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன வயசுல உங்களை பண்ணும்படி ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார, நான் ரொம்ப சந்தோஷப்படுதேன். ஆனால் என் முடி நரைச்ச பிறகு தான் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன அப்போது அந்த வயதான பிறகு ஆராதிக்க அந்த ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அந்த வயது ஆயிட்டே, நான் சின்ன வயசுலே நான் தேவனை ஆராதிச்சிருந்தா எவ்வளவோ ஆண்டவரும் சந்தோஷப்பட்டிருப்பார், நிறைய ஆத்துமாக்களை
ஆதாயப்படுத்தியிருக்கலாமேன்னு உள்ளத்தில் ஒரு பெரிய ஏக்கம் அவங்களுக்குள்ள உண்மையிலே. அதனால தான் அந்த வாலிபர் பிள்ளைகள் ஆராதிக்கும் போது அவங்க அந்த கையை தோள் மேலே போட்டுக்கிட்டு இன்னும் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க, ஆராதிங்க அப்படின்ட்டு ஆண்டவர் அந்த ஐயா சொல்லுவாங்க. உண்மையிலே அது எனக்கு இது இருந்தால் நான் எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு என் உள்ளத்தில் நான் நினச்சிருப்பேன். என்ன அப்படி தானே? இப்போது அந்த அந்த சொன்ன வார்த்தையை வாசிங்க, முதல் வசனத்தை. அதே ஏசாயா 1:19. நீங்கள் மனப்பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. அப்போது 2 பேரும் இப்போ அவங்க இந்த சாமியை வணங்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களாம், நான் ஆண்டரை வணங்கிட்டு இருந்தேன். அப்போ மனம் பொருந்தது இருக்கா? இருக்குதா? அப்போ என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அவங்க சாமி பரிசுனிட்டு அவங்க ஐயா நாராயணா அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் நான் எஸ்ஸப்பா தான் உண்மையான தெய்வம், அவர் தான் நம்மளுக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்ம பாவங்களை கழுவி சுத்திகரித்த தேவன். ஆனால் அதுதான் உண்மையான தெய்வன்ட்டு அவங்க அறியதற்கு 25 ஆண்டுகள் ஒரு ஆத்துமாக்காக ஜபிக்க வந்தோம்னா நம்ம சில நேரம் உடனே வந்துடணும், உடனே வந்து பிள்ளைச்சி கேட்க மாட்டேக்க, இன்னும் உணர்வு இல்லையா, இன்னும் வர மாட்டேக்க ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிறோம். ஆனால் 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தான் அவங்க கடவுளுக்குள்ளே வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருவரும் ஒரு மனமாய் தேவ சமூகத்தில் அவங்களுக்கு என்ன பாறைனாலும் ஜெயம் வாடிம்பாங்க. இருவரும் முழங்கால் படியிட்டு ஜபிக்கும்போது அந்த ஜெபம் கேட்கப்படுமா, கேட்கப்படாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு நாங்கள் 2 பேருமே அப்படி ஜபிப்போம். அதுதானே பெரிய சந்தோஷம். அப்போ இந்த இரு உள்ளங்களும் ஒருமனப்படும் போது தனிமை, ஐயோ அவங்க நம்ம ஜபிச்சா அவங்க வந்துடுவாங்களே, ஐயோ தெரியாமல் இதுக்கு வேற விடுதலை. அப்படி தானே? 2 பேரும் ஒரே மனமாக கை கோர்த்து ஜபிக்கும்போது நான் அதை நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். ஊழியக்காரங்க கணவன் மனைவிமா ஆத்துமாக்களுக்காக கை கோர்த்து ஜபிச்சு பாருங்க, ஆண்டவர் இதை பார்த்து கொண்டே இருப்பார், ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. நான் அனுபவத்தினால தான் நான் சொல்லுதேன். என்ன அப்போ அந்த கை கோர்த்து ஜபிக்கும்போது ஆண்டவர் பார்ப்பார், அந்த இரு உள்ளங்களும் ஒரே உள்ளமாக கேட்குது. அல்லேலூயா. கேட்குதா, கேட்கலையா? ஏன்னா அந்த உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்களை அறிகிறவர் அவர் ஒருவர், வழிகளை திறக்கிறவர் தேவன் ஒருவர் தான். அல்லேலூயா. அவர் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தருவார். அல்லேலூயா. அதற்கு பிறகு தான் அந்த ஓட்டை எப்படி சொல்லலாம், பையில ஓட்டை தண்ணி ஊற்றினா ஒழுகும்ல, அப்படி இருந்த தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அது விட்டுட்டு வந்தவரை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுதட்டு முயற்சி தேவ கரத்திலிருந்து சொல்லிகிட்டே இருந்தான். வழி திறந்தது 2005 தான் ஆண்டவர் வழி திறந்தார். ஆண்டவர் வந்து செய்யக்கூடியதை அவர் எதை எதிர்பார்க்கிறார்? இருவரும் ஒரே மனமாய் என் தேவனுடைய கரத்தில் கேட்கும்போது நான் குறைவுகளை நான் நிறைவாக்குவேன், என் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன், என் திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்வார். 10க்கு 15 வீடு தான் நான் கேட்டேன், வெறும் 45,000 தான். அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் நீ விட போகிறான்னு சொன்னாங்க. ஏண்டா 45,000 இருந்தது, ஆனாலும் அப்படி சொல்லுதாங்க, சட்டையாக கிழிச்சிட்டு என்னை நீ வந்து ரோட்டில் அலைய விடணும்னு நினச்சிட்டானே அப்படின்பாங்க. இதுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. ஒரு கணவரை சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் அலைய யாராவது நினைப்போமா? நினைக்க மாட்டோம்ல. ஆனால் தேவன் வைத்திருக்கிறார் 800 ஸ்கொயர் ஃபீட்டு. அல்லேலூயா. 10க்கு 15 150 தான். 800 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது தேவ திட்டம். ஏண்டா இருவரும் ஒரு மனமா ஜெபிக்கும் போது அந்த வழியை நான் திறப்பேன் என்று தேவனுடைய திட்டம் அவன் நிறைவேற்றி தந்தது போல உங்களுக்கும் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி தருவார். அவர் ஒருவரும் அவர் வந்து ஒருவரையும் பட்சபாதமாய் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆனால் என்ன எதிர்பார்க்கிறார்? இருவரும் ஒரே மனதோடு தேவ கரத்தில் கேட்கும்போது அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர் நினைத்த திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் திட்டம் போடுவதை நிறைவேற்றுகிறார். ஆனால் நம்மளை எப்படி செய்தார்? நம்ம கொண்டு வருவ அந்த திட்டத்தை செய்வதற்காக நம்ம புடமிட்டு தான் கொண்டுட்டு வருவார், சும்மாலாம் இல்லை. அல்லேலூயா. புடமிட்டு கொண்டுட்டு வந்து அவர் வல்லமையினால தான் செய்ய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து உண்மையிலே நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்கும்போது எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாரா, தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். 10-15 தண்ணி பெருவி கிடக்கும் மழை நேரம், ஒரு கட்டில் தான் நாங்கள் 4 பேர் இருப்போம். அதில் இருந்து தேவனை துதிப்போம். ஐயோ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லவே மாட்டோம்.
அந்த கட்டில் இருந்து தேவனை துதிப்போம். இந்த தண்ணி வற்றணும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கீழே இறங்கணும்னா தண்ணி வற்றணும். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு முட்டுக்கு வேற கிடக்கும். ஆனால் 2 நாள் 3 நாள் வரை பெரிய தான் இருக்கும். அதில் இந்த நல்ல அந்த அன்பாக இருப்பாங்க பிள்ளைங்க. படகுல வந்த மாதிரி வருவாங்க. எது? இந்த வண்டி டயரில் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், அது ஒரு பெரிய சந்தோஷமே இருக்கும். உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பிள்ளைகள் நம்மளை போல் அந்த தண்ணிக்குள்ளே வந்து மிதந்து உள்ளே இருக்காமல் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் பசியாக இருப்பீங்க, உங்களுக்கு என்ன வாங்கணும், பால் வாங்கணுமா, அரிசி வாங்கணுமா, வேறு எதுவும் வாங்கிட்டு வரணுமா, ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்லுவோம். அதெல்லாம் வாங்கிட்டு வரும். அந்த டயரில் போயிட்டு வருவாங்க. உண்மையிலே எனக்கு ஒரு வீடு ஆண்டவர் தந்த பிறகு இதே போல் நான் இருந்த இடத்துல தண்ணி பெருவி இருந்தது. உடனே நான் வந்து சொன்னேன் என் பிள்ளைகள்கிட்ட, எப்பா நமக்கு வந்து இருக்கும்போது தண்ணி பெருவில அப்போ எவ்வளவு தாழ்ந்த வீட்டிலலாம் ரொம்ப பெரிய கிடந்த அந்த பிள்ளைகள்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருவாப்பா. அந்த பிள்ளைகள் இங்கே வந்து தண்ணி வத்தத்தொட்டு இருந்துட்டு போட்டோம். ஏன்டா அது அனுபவப்பட்டதுனால தான் நம்ம சொல்ல முடியுது. என்ன உண்மையிலே அந்த பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவர் நம்மளை உயரத்தில் வைத்த பிறகு நான் இதுலேருந்து நான் கீழே இறங்க மாட்டேன்னு நம்ம சொல்லவே கூடாது. தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. நான்லாம் இந்த சமையல் பண்ணி வைப்பேன், நீங்கள் குமாரமாக போட்டு சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் வச்சே கொடுக்க மாட்டேன். ஏன்டா அவங்க சந்தோஷத்துக்கு நம்ம குறுக்கிடக்கூடாது. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். பூரா பையங்களாக தான் இருப்பாங்க. என் பிள்ளைகள் வயசு தான் 25 வயசு 30 வயசு இருப்பாங்க. கூட்டிகிட்டு வருவாங்க, 10 15 20 பேர் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் நான் அதுக்கெல்லாம் சமையல் பண்ணதுக்கு அஞ்சவே மாட்டேன். சமையல் பண்ணி வச்சு சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு களி போட்டு போங்கப்பா அப்படின்னு. ஆமேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதில் எனக்கு. ஆமேன். கர்த்தர் இந்த எண்ணம் யார் தந்தா? தேவன் தந்தார். ஏண்டா நம்ம தாழ்மையில் இருக்கும்போது, நம்ம அவரை நினைக்கும் போது, நமக்கு வழி திறந்து தந்த தேவனை நம்ம வந்து உயரத்தில் இருக்கும்போது அந்த தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கணும். அதுதான் ஒரு பெரிய கர்த்தருடைய கிருபை. அது ஒரு எண்ணம். தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பாருங்கள், சிறுமைப்பட்டவர்களை நோக்கி பாருங்கள். ஏன்னா திக்கற்றவர்கள் விதவைகளை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா.